இந்த வாட்டி நாம இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கிலேய புத்தாண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மெயினா நமக்கு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு, சனி, அதுக்கப்புறம் ராகு, இந்த 3 ராகு, கேத்து, இந்த 3 பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் தான் நமக்கு மெயினா பார்ப்பாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து மிதுன ராசியை விட்டுட்டு கடக ராசிக்கு செல்ல போறாரு. கடக ராசியில வந்து உச்சகட்டமா இருக்க போறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ராகு கும்பத்தை விட்டுட்டு வந்து மகர ராசிக்கு போயிட்டு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு. அப்படியே அக்டோபர் 31ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியை விட்டுட்டு சிம்ம ராசிக்கு போயிட்டு அங்க ஒரு ஷார்ட் டிரான்சிட் 1.5 மந்த் இருக்க போறாரு. சோ இப்போ இந்த மெயின் பிளானட்ஸோட டிரான்சிட்ஸ் எந்த மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருப்பாரு. 10ஆம் வீடு பாத்தீங்கன்னா தொழில் வீடுங்க. சோ தொழில் வீட்டுல குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது தொழில்ல முன்னேற்றம் தருவாரு, தொழில்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி தருவாரு, தொழில்ல வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது நமக்கு கொடுப்பாரு. அப்படியே தொழில் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 2ஆம் வீடுன்னா பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ பினான்சியல்லி தொழில் மூலமா வந்து பினான்சியல் கெயின்ஸ்ன்றது அமைச்சு தருவாருங்க கன்னி ராசிக்காரங்களுக்கு குரு பகவான். இப்போ இந்த 10ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையால 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாருங்க. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. முக்கியமா வந்து மன நிம்மதின்றது குரு பகவான் இங்க அமைச்சு தருவாரு. எதுக்குன்னா நமக்கு டைரக்டா பார்க்கிற பார்வைன்றது ரொம்ப மிக முக்கியமான பார்வை எப்பவும். சோ தொழில் வீட்டிலிருந்து டைரக்டா நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சோ கட்டாயமா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நல்ல மன நிம்மதி அமைச்சு தருவாரு. அப்படியே சொத்து வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. எதா இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே வண்டி வாங்குறதுக்கு வண்டி விற்பனை செய்வதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 10ஆம் வீடு தொழில் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா 6ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து கடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கடன் இருக்கும் கடனுக்காக அலையிற சிச்சுவேஷன் கிடையாது. இப்போ கன்னி ராசிக்காரங்க தொழில்ல வளர்ந்துட்டு இருக்கீங்க 10ல. இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு அவுட்லெட் வச்சிருக்கீங்க, நல்லா போகுது, கடை வந்து ரொம்ப நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வராங்க, என்னங்க எங்க ஏரியால எல்லாம் கிடையாது, இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்குது, சூப்பரா இருக்குது உங்ககிட்ட பொருள்னு சொல்லுவாங்க. சோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சென்னையில வந்து ரொம்ப தூரத்துல நம்ம வச்சிருக்கோம், சோ இந்த ஏரியால கூட நம்ம புதுசா ஒரு அவுட்லெட் ஓபன் பண்ணலாம் இல்லையா, ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா சொல்லிட்டு ஒரு 2-3 அவுட்லெட் ஓபன் பண்ணுவீங்க. சோ அவுட்லெட் ஓபன் பண்ணா நமக்கு கை காசா போட்டு அவுட்லெட் ஓபன் பண்ண முடியும், கடன் வாங்கிதானே ஆகணும். சோ எப்படின்னா தொழில வளர்றதுக்கு வந்து கடன் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ
நமக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில எதிரிகள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒருத்தங்க வந்து தொழில்ல நல்லா வளர்றாரு, நல்லா காசு சம்பாதிக்கிறாரு, நிம்மதியா அவர் பாட்டுக்கு அவர் வேலை பார்க்கறாரு, ஃபேமிலியும் நல்லா பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு தாங்க பொறாமை இருக்காது? நம்ம கூட சுத்துறவங்களே வந்து பொறாமைப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம் பீரியட்ன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. என்னன்னா நமக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல சொத்து, வீடு எல்லாமே வாங்குறதுக்கு நல்ல டைம் பீரியட். முக்கியமா உங்க ஃபேமிலியை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் சொல்லலாங்க. அது பார்த்துட்டு வயித்தெரிச்சல்ல இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. இருந்தா இருந்துகிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருங்க. இப்போ இந்த 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா 11ஆம் வீட்டுக்கு போவாரு. 11ஆம் வீட்டுல வந்து உச்சகட்டமா இருப்பாருங்க குரு பகவான் உங்களுக்கு. 11ஆம் வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அது வந்து லாபங்கள் வந்து அள்ளி கொடுப்பாரு குரு பகவான் உங்களுக்கு சொல்லலாம். புதுசா வியாபாரம் ஆரம்பிக்கிறதா இருந்தா ஆரம்பிச்சிடுங்க. நல்ல லாபங்கள்ன்றது வரும். இல்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, லாபம் இல்லாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா லாபங்கள் வரும். இது எந்த மாதிரி டைம் பீரியட்னா, ₹1 வச்சா ₹10 வரவே இல்லைன்னாலும் ₹3 வச்சா வந்து ஒரு ₹7 ₹8 வர்ற மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. லாபம் வியாபாரம் கன்னி ராசியில இருக்கிற வியாபாரிகளுக்கு இந்த வருஷம் வந்து பொனான்சா டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீடு என்னன்னா மனசுல நினைச்சது நடக்கக்கூடிய டைம் பீரியட். இது ஒரு விதமான அட்வைஸ், இன்னொரு விதமான வார்னிங் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ நமக்கு புதுசா வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு இப்போ எல்லாம் புதுசா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஆக்சுவலி 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்னன்னா டிசைருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், டிசைர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ 11ஆம் வீட்டுல குரு போகும்போது தயவு செஞ்சு வந்து நெகட்டிவா யோசிக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா நெகட்டிவா நடக்கும், பாசிட்டிவா யோசிச்சீங்கன்னா பாசிட்டிவா நடக்கும். ஃபார் சப்போஸ் இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு என்னமோ, இந்த பர்சன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு என்னமோ ஷாப் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா அவர் ஹெல்ப் பண்ணதா செய்வாரு. இவர் கூட நமக்கு சண்டை நடக்கும் என்னமோ, இவர் நமக்கு தொல்லை கொடுப்பாரு என்னமோ நினைச்சீங்கன்னா கட்டாயமா அவர் தொல்லை கொடுக்கதா செய்வாரு. அந்த மாதிரி டைம் பீரியடுங்க. சோ இது வந்து நமக்கு கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வரன் கொடுக்கும் போது வந்து அதை நம்ம பாசிட்டிவா எப்படி பயன்படுத்துக்கிறதுன்னு நம்ம இது பண்ணிக்கணும். சோ கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, டெய்லி வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்க பாசிட்டிவா மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷனோ இல்லாட்டி வந்து சாண்டிங்கோ ஒரு பூஜையோ பண்ணா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் ஆயிடும். பாசிட்டிவான உணர்வுகள் உங்களுக்கு வரும். பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்ணணும் முடியும்னு சொல்லாங்க. மனசுல நினைச்சது நடக்கக்கூடிய டைம் பீரியடு. ரொம்ப நாளா ஒரு வியாபாரம் தொடங்கணும்னு ஆசை, இல்லாட்டி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு ஆசை, இந்த டைம்ல கட்டாயமா பண்ணிடுவீங்க. அது ரொம்ப நாளா மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற டைம் பீரியட். ரொம்ப நாளா மனசுல ஏதாச்சும் ஒரு பயம் இருந்தாலும் அது நடக்கும். அதுக்குதான் பாசிட்டிவா யோசிச்சிருங்க. அப்படியே 11ஆம் வீடு வேற என்னத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு? எல்டர் சிப்ளிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. குடும்பத்துல மூத்தோர்கள் யாராச்சும் இருக்காங்க, அண்ணாவோ அக்காவோ இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கட்டாயமா கிடைச்சிரும். அப்படியே உங்களோட ஜாதகத்து மூலமா உங்களோட மூத்தோர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களோட சோஷியல் சர்க்கிள்ன்றது வளரக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. நீங்க நிறைய பேரை வந்து மீட் பண்ணுவீங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீடு ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. முக்கியமா நண்பர்கள் வந்து இந்த டைம் பீரியட்ல உங்க கூட இருப்பாங்க. நண்பர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டைம் பீரியட்ல. புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வரும், உங்க சோஷியல் சர்க்கிள் வரும். ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு சின்ன ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும், அது ஒரு சின்ன கம்பெனி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்றது, 10 பேருக்கு இடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நீங்க 100 பேருக்கு இடையில ஒர்க் பண்றது. அப்படியே பிசினஸ், ஒரு சின்ன பிசினஸ் வச்சிருக்கீங்க, அது வந்து என்னன்னா ஒரு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபிர்ம்ஸ், அப்படியே ஒரு பிசினஸ் ஃபிர்மா, ஒரு பெரிய பிசினஸ் ஃபிர்மா அது வந்து மாத்துறது. நிறைய இந்த பிசினஸ் சமிட்ஸ்க்கு அந்த உங்களோட ஃபிர்மை வந்து எடுத்துன்னு போறது. ஸோ அது மூலமா உங்களோட பிசினஸ்ல உங்களுக்கு நிறைய பேர் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைப்பது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இது. சோ 11 குரு வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் அமைச்சு தருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க
ஒரு தலைமை பொறுப்புல ஏறுறதுக்கு வர்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையால 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க. சூப்பர்பா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நிறைய பேர் ரசிகர்கள் இருப்பாங்க. இப்ப ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க, அது நல்லா போகுது. சோ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் சப்மிட்ல இவங்க ஆண்டர்பிரனியர்ஸ் இன்வெஸ்டர்ஸை பிச் பண்றதுக்காக போவீங்க. சோ அங்க உங்க பிசினஸ் மாடல் பத்தி ஒரு டெமோ கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நிறைய பேர் அட்ராக்ட் ஆயிட்டு பாராட்டுவாங்க. உங்களுக்கு நிறைய புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையால குரு பகவான் உங்களோட 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 5ஆம் வீடுன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ கன்னி ராசி பெண்கள் இந்த டைம் பீரியட்ல கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு, குழந்தைங்க அமைறதுக்கான வாய்ப்புண்டு, குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே குழந்தைங்க மூலமா ஹாப்பினஸ், குழந்தைங்க மூலமா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வேலைக்கு போற ஏஜ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிரும். இல்ல பிசினஸ்ல நிறைய சம்பாதிப்பாங்க. இல்ல குழந்தைங்க சின்ன பசங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு டேலண்ட் டெஸ்ட் அந்த மாதிரி பங்கு எடுத்துக்கிட்டு அவங்க நல்ல காசு சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல 11ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா உங்களோட 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்த்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிக்கிறது. சில பேருக்கு ஃபாரின் டிராவல்ஸ், ஃபார் சப்போஸ் நீங்க ரொம்ப நாளா வெளிநாட்டு டிராவல்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வெளிநாட்டு டிராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் நல்லாதான் இருக்குது. பட் அக்டோபர் 31 இருந்து உங்களுக்கு ஒரு 1.5 month ஒரு சும்மா ஒரு சின்ன டிரான்சிட். அது எப்படின்னா 11ஆம் வீட்டை விட்டுட்டு குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு போவாரு. சோ அக்டோபர் 31 இருந்து ஒரு 1.5 monthக்கு மட்டும் கன்னி ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகிறது, அவமானப்படுறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சோ அக்டோபர் 31 இருந்து ஒரு 1.5 month வரைக்கும் மட்டும் கன்னி ராசிக்காரங்க சைலண்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான மாத பலன்களு, பெயர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களோட கருத்துக்கள் கீழே காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க.